அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஐ. பெரியசாமி மகன் வீடுகளில் நேற்று ஈடு ரெய்டு நடந்தது. இந்த ஈடு ரெய்டில் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதேபோல பணம், நகை கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்கள்ல நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சென்னை பசுமை வழி சாலைகளில் இருக்கக்கூடிய அரசு பங்களாவில், அமைச்சருக்கான அந்த அரசு பங்களாவிலும் சோதனை நடத்தப்பட்டது. மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை உதவியுடன் இந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அதே போன்ற திண்டுக்கல்ல அவருடைய வீடு மற்றும் அவருடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான செந்தில்குமாருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில இருக்கக்கூடிய அவருடைய அறையிலும் வந்து சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைகள் அத்துமீறி நடந்ததாக போலீசார் ஒரு வழக்கம் பதிவு செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த நிலையில இந்த சோதனை நேற்று மாலை வெவ்வேறு நேரங்களில் முடிந்தது. 6 மணி 8 மணி என்று ஒவ்வொரு இடங்கள் நடந்த இந்த சோதனை எல்லாம் முடிந்தது. மதுரையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் இதுவரை ஆவணங்கள், அதாவது சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிறுவனங்கள், அவர் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்கள் தொடர்புடைய வங்கி கணக்கு விவரங்கள், அதில் இருக்கக்கூடிய முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று வேறு முதலீடுகள் தொடர்புடைய முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், செல்போன் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நகையோ பணமோ எந்த சோதனையை கைப்பற்றப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை அமலாக்கத்துறை இன்று மாலை அல்லது நாளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.